கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை செய்து தாம் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார். அந்த அழைத்து கொண்டு போகிற அந்த யாத்திரையை நாம் கானான் யாத்திரை என்று சொல்லுகிறோம். எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் போனார்கள். போகிற வழியிலே பல இடங்களை கடந்து சென்றார்கள். 40 வருஷமாக வனாந்திர வழியிலே நடந்து கடைசியில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தில் தம் ஜனத்தை கொண்டு போய் சேர்த்தார். வழியில் பல 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 காரியங்கள் நடைபெற்றது. அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்ன அந்த நேரத்திலே மோசேயும் ஆரோனும் போய் சொல்லும்போது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆனால் அங்கே மறுபடி பார்வோன் இடத்தில் இவர்கள் மோசேயும் ஆரோனும் பேசும்போது இந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக ஆரம்பித்தது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே இவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ இந்த தலைவர்கள் போய் சொன்னாங்க, எங்களுடைய நிலைமையை ரொம்ப நீங்கள் மோசமாக்கிட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நடுநின்று நியாயப்பார் என்று அவங்க வருத்தத்தை அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த மோசே ஆரோன் போய் ஜனங்கள்கிட்ட பேசும்போது அவங்க காது கொடுக்கவே மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்றால் அவங்க செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்த போது அந்த ஜனங்களும் எல்லாரும் மோசேயும் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளெல்லாம் செய்து பலத்த கை ஓங்கிய புயம்னு அதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. கர்த்தர்களுடைய செய்கைகள் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. கடைசி தலைச்சன் சங்காரத்தின் மூலமாக அந்த எகிப்திய வீடுகளில் இருக்கிற எல்லாவற்றினுடைய தலைச்சன்களை சங்கரித்து அப்படியே தன்னுடைய சேஷ்ட புத்திரனாகிய தன் ஜனத்தை அந்த இஸ்ரவேலை அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தின் பிடியிலிருந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தார். இவ்வளோ மகிமையாக அவர் கொண்டு வரும்போது அந்த கானான் தேசத்துக்கு போகிற யாத்திரையிலே இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நேரம் பலவிதமாய் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவர்களுக்கு முதல்ல வெற்றி கிடைச்சிது செங்கடலில். அவர்களை கர்த்தர் உலர்ந்த தரையில் நடக்கிற மாதிரி அந்த கடலுக்குள்ளாக நடந்து கடந்து போக பண்ணினார். ஆனால் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்த போது அவர்கள் அந்த கடலுக்குள்ளாகவே அமிழ்ந்து போனார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் எல்லாம் அந்த கடற்கரையில் கிடக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அவ்வளோ கர்த்தர் அற்புதம் செய்தார். இதை பார்த்தோடனே சந்தோஷமாக கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது இவர்கள் நடந்து கொஞ்சம் பிரயாணம் போன உடனே அந்த சூர் வனாந்திரத்துக்கு அப்படியே அதுலேருந்து அப்படியே போய் அடுத்தது மாராவுக்கு வந்தோடனே அங்கே அவங்களுக்கு தண்ணி தாகமாயிருச்சு. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்போ அந்த தண்ணீர் இருக்குது, என்னத்தை குடிப்போம் அப்படின்னு அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ அங்கே தண்ணீர் இருக்குது, அதை குடிக்கிறதுக்கு பார்த்தா அது கசப்பான தண்ணீர். தண்ணி இல்லாமல் 3 நாள் வனாந்திர வழியில் பிரயாணம் பண்ணி கொஞ்சம் தண்ணி கிடைக்குதே என்று பார்த்து குடிக்க போனால் அது கசப்பாக இருந்தது, மாராவின் தண்ணீர். உடனே தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னத்தை குடிப்போம் என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். உடனே மோசேயின் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அந்த தண்ணீரில் போட்ட போது அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. எல்லாம் நல்லா குடித்து சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். அந்த இடத்துலையும் அந்த காரியத்தை செய்துவிட்டு யாத்ராகமம் 15வது அதிகாரத்தின் அந்த இறுதி பகுதியிலே அந்த அற்புதத்தை செய்து தம் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து அதை என்ன பண்ணாரா, அவர்களுக்கு நியமமாக கட்டளையாக அவர்களை சோதிக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதுதான் அந்த 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் ஜனத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு அந்த மாராவின் தண்ணீரை, அந்த கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றிவிட்டு ஒரு நியமத்தை கொடுக்கிறார். நீ என் சொல்படி நடந்தா உன் வாழ்க்கையிலையும் எப்போவுமே ஒரு பாதுகாவல் உண்டு. எந்த பாதுகாவல்? நீ எகிப்தில் பார்த்தியே அநேக வாதைகள் வந்ததை, அதிலெல்லாம் உனக்கு பாதுகாவல் கொடுத்தேன். இன்னும் நீ என் கட்டளைக்கு செவி கொடுத்து என் நியமங்களை கை கொண்டால்
அந்த வாதைகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், அந்த வியாதிகளில் அந்த நோய்களில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் என்றார். இதில் நமக்கும் கூட ஒரு வார்த்தை இருக்குது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் நடப்போம் என்றால் அந்த வாதைகள், எகிப்தியருக்கு வருகிறவைகள், மற்றவர்களுக்கு வருகிறவைகள் நமக்கு வராதபடிக்கு, தேவ ஜனத்துக்கு வராதபடிக்கு கர்த்தர் காப்பார். இந்த ஒரு மனதில் ஒரு விசுவாசம் வேணும். மட்டுமல்ல, அந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி அவருக்கு செவி கொடுக்கணும், கட்டளைகளை கை கொள்ளணும், நியமங்களை கருத்தாய் கை கொள்ளும் போது இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் அப்படியே அந்த யாத்திரை தொடர்ந்து வருகிறார்கள். அடுத்தது இவர்களுக்கு கொஞ்சம் தூரம் வந்த உடனே திரும்பவும் அவர்களுக்கு பிரச்சனை. அவங்கள அழகாக ஆண்டவர் அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி நல்ல தண்ணீரை குடிக்க கொடுத்து அழைத்து வருகிறார். அங்கே ஏலீம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருக்கிறது. நல்ல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அங்கே இருந்து அடுத்த பிரயாணம் பண்ணி அவர்கள் தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே திருப்பி அவங்களுடைய முறுமுறுப்பை கொண்டு வருகிறார்கள். இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. முதல்ல தண்ணி வேணும்னு முறுமுறுத்தாங்க, இப்போ சாப்பாடு வேணும்னு முறுமுறுக்கிறாங்க. அடிப்படையான விஷயம். இதை பார்க்கும்போது வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். சில நேரம் இந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்களேன்னு நினைப்போம். ஆனால் பல நேரங்களிலும் தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த அனுபவத்தினூடாக நாமும் கூட சில நேரங்களில் கடந்து செல்லுகிறோம். குடிக்கிற விஷயமா இருக்கட்டும், எழுத்தின்படி நம்ம குடிக்கிறதுக்கு அது தண்ணியாக இருக்கட்டும், நாம் குடிக்கிற இந்த தண்ணி நம்ம வீட்டு தண்ணி ஒருவேளை ருசி குறைந்ததாக இருக்கலாம். இது என்ன தண்ணி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம யாரு தான்? இந்த முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான். இது என்ன சப்பு தண்ணியாக இருக்குது, இது நல்லா இல்லையே இந்த தண்ணி அப்படின்னு நம்ம பாஷையிலலாம் பேசினோன்னா உண்மையாகவே முறுமுறுப்பு. அப்படி பேசின தம்முடைய ஜனத்துக்கு கூட ஆண்டவர் இறங்கினார். ஆனால் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? நாம் முறுமுறுக்காமல் அவரிடம் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இதை மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட உங்கள் போர் தண்ணியா, கிணற்று தண்ணியா, கொஞ்சம் அது ருசி குறைந்ததாக அது இருக்கிறதா, இல்லை நமக்கு துணி துவைக்கும் போது தெரியும் நம்ம தண்ணி நல்லா இல்லை, அப்போ அதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். மாறாவின் கசந்த தண்ணீரை நீர் மதுரமாய் மாற்றினீரே ஆண்டவரே, எங்கள் வீட்டு தண்ணி, நான் குடிக்கிற இந்த தண்ணி, நான் பயன்படுத்துகிற இந்த தண்ணியை நீர் சுத்தமுள்ளதாக இதை நல்ல ருசியுள்ளதாக நல்ல தண்ணீராக மாற்றி தரும். ஏன்னா தண்ணீரினால் அதிக வியாதிகள் வருகிறது. ஆற்று தண்ணி மட்டுமல்ல, நம்ம வீட்டு தண்ணியுமே அப்படிதான். அந்த பூமிக்குள்ளே இருந்து வரும்போது அதிலே சில காரியங்கள் கலந்து விடுகிறதுனால் அது சரீரத்துக்கு சில கஷ்டங்களை கொண்டு வருது. சில ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் அதனால வருது அப்படின்றாங்க. எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு தந்த வீடு, கர்த்தர் நமக்கு தந்த இடம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், பூமிக்குள்ளேருந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா? கிணறு வெட்ட ஆண்டவர் கிருபை தந்தார் அல்லவா? அப்போ அந்த தேவன் இந்த தண்ணீரையும் ருசியுள்ளதாய் மாற்றும்படிக்கு அவரிடத்திலே கேட்கணும். மாறாவிடத்தில் வந்து நின்று அந்த மக்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று தானே அந்த வார்த்தை அப்படி எழுதி இருக்குது. எண்ணத்தை குடிப்போம் என்று கேட்டார்களாம். அந்த கேள்வி எல்லாம் ஆண்டவரிடத்துல தாழ்மையோட, ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற இந்த கிணற்றை நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இதை ருசியுள்ளதாக, அன்று அந்த மரத்தை போட்டவுடனே ருசி ஆச்சுதாமே, ஏன் வீட்டில் இருக்கிற இந்த கிணற்று தண்ணீர்லையும் இல்லை இந்த போர் தண்ணி இல்லை எனக்கு பைப்பில் வர்ற இந்த தண்ணியையும் ருசியுள்ளதாக நல்ல தண்ணீராக மாற்றித்தாரும் என்று கேட்போம். கர்த்தர் அதை நமக்கு செய்வார். அடுத்ததாக இந்த ஜனம் வரும்போது இவங்களுக்கு பசின்னு இவங்களுக்கு சாப்பாடு தேவை. அப்போ அந்த சாப்பாடு தேவையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பழைய ஞாபகம் வந்து விட்டது. யாத்ராகமம் 16 அதனுடைய 3வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அதற்கு 2வது வசன கடைசி பகுதியில் அவர்கள் என்ன பண்ணாங்களா? சபையாரெல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அவங்களுக்கு பட்டினியாக போட்டு வனாந்திரத்தில் வந்து கொன்னுருவாரா ஆண்டவர், அப்படி எங்களை கொன்றுவாரான்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த ஜனங்களுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு பயம் வந்தால் போதும் உடனே என்ன ஆயிரும், அது ஒரு புற்று நோயை போல பரவிவிடும், கொள்ளை நோயை போல அந்த பயம் ஒருத்தருக்குள்ளே போய் அடுத்தடுத்து எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். நம்ம வீட்லேயும் அப்படி தான்.
ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்கள் உள்ளம் பயப்படுது, இல்லை ஒரு சொப்பனம் பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டீங்க, இல்லை வாசிக்கும்போது வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கலாம். ஒரு பயம் வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை உடனே என்ன பண்ணக்கூடாது, எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, கலக்கமடைய செய்யக்கூடாது. சகோதரிகள், பெண்கள், நாம் அதை ரொம்ப மனதில் வைத்து கொள்ளணும். ஒரு வார்த்தை கிடைத்து விட்டது, இல்லை மனதில் நிறைய நேரம் அது சகோதரிகளுக்கு ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம எப்பவும் ஆண்டவரிடத்திலே கேட்கிற நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள், ஒரு தேவைகள், ஒரு சூழ்நிலைகள் வந்தோடனே என்ன பண்ணுவோம், உடனே ஆண்டவரோடு அதை நம்ம வைப்போம் இல்லையா. அந்த இன்னொன்று நம்ம குடும்பத்தோடு அதிகமான ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு பந்தம், ஒரு இணைப்பு, என்ன சொன்னாலும் போதாது அந்த வார்த்தை. அதை நமக்கு உள்ளத்தில் கத்த தந்திருக்கிறதுனால அது அப்படி எல்லாரையும், அது புருஷனையானாலும் அந்த ஒரு கயிறு அப்படி கட்டியிருக்கோம், பிள்ளைகளை ஆனாலும் எல்லாரையும் அப்படி நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை குறித்து நிச்சயமாக நமக்கு உணர்வை தருவார். அந்த உணர்வு, யாராவது எனக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கலையே, நான் ரொம்ப குடும்ப பாசமாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த டியூனிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், நம்ம மொபைலில் கரெக்டாக அந்த டவர் கரெக்டாக இருந்தால் தான் வேறு யாராவது கூப்பிடுறது நமக்கு கேட்கும். ஒருவேளை கொஞ்சம் கேட்டாலும் நம்ம எடுத்து அட்டன் பண்ணும்போது சில நேரம் நீங்கள் பேசுகிறது கேட்கலையேன்னு சொல்கிறோமே, அது ஏன், அந்த டவர், அந்த கனெக்டிவிட்டி நமக்கு சரியாக இல்லை, அந்த தொடர்பு நமக்கு சரியான முறையில் இல்லாததுனால். இதே போல தான் கர்த்தரோடும் சில நேரங்களில் தொடர்பு நமக்கு சரியாக இல்லாமல் மறைக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம், நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எண்ணங்களில் இருக்கலாம். அப்போ நமக்கு கேட்காத அந்த சிக்னல், அது நமக்கு அந்த இம்பல்ஸ் நமக்கு வந்து சேராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும், கர்த்தர் தந்துக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம அதுக்கு டியூனிங் ஆயிடுவோம் கரெக்டாக. அப்போ இப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறதுனால காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒன்றுமே இல்லாட்ட கூட மனசு சில நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம், நல்லா தான் இருப்போம், ஆனால் ஏதோ நடக்க போகிற மாதிரி, ஏதோ இது பிரச்சனை வர்ற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி, ஏதோ ஒரு எண்ணம் மனதில் அப்படியே வரும் பாருங்கள். உடனே நம்ம பயந்துடவும் கூடாது, கொஞ்சம் நிதானிக்கணும், அதோடு சேர்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். உடனே அந்த பயத்துக்கு பின்னால் நம்ம எண்ணத்தை கொண்டு போயிடக்கூடாது, அந்த சந்தேகத்துக்கு பின்னால் நம்ம மனசை ஓட விட்டுறக்கூடாது. அந்த ஒரு அப்படி தவிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எதையுமே நிதானிக்க மாட்டோம். உடனே இப்போ தான் யாரை பற்றி அந்த நினைப்பு வந்துச்சோ உடனே இப்போ தான் அவங்கள பார்க்கணும், இப்போ தான் அவங்கள்ட்ட பேசணும், இப்போ தான் நல்லா வசதியாக மொபைல் இருக்கிறதுனால ஃபோன் எடுத்து அடிச்சிருவோம், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் கூப்பிட்டேன். உடனே அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட பயம் ஆயிரும். இப்படி நம்ம பயமுறுத்தக்கூடாது. அந்த எண்ணம் வந்த உடனே, இல்லை கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாரானால், ஒரு உணர்வை தந்தாரானால் உடனடியாக கர்த்தரோட பேசணும். சில நேரம் யாத்திரையில் இருப்போம், சில நேரத்தில் வேலையில் நீங்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது வீட்டில் உள்ள வேலைகளில் ஈடுபட்டு இருக்கலாம், முழங்கால் போட்டு கூட ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் உடனே ஆண்டவரோடு அதை சொல்ல ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என் மனசு ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குதே, கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குதே, என்ன பிரச்சனை, எதனால, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட மனசை செலுத்தணும். ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் அதுன்னா கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அப்படியே ஆண்டவரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அப்படியே அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமல் சில நேரத்தில் நல்ல ஒரு யுத்தம் செய்கிற மாதிரி ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையில் உங்களை ஜெபிக்க கிருபை தருவார். சில நேரத்தில் ஒரு சமாதானமாக நீங்கள் இது பண்ணுவீங்க, அது தெரியும் நமக்கு. அந்த ஆவிக்குள்ளான ஒரு ஆண்டவர் நடத்தும் போது நமக்கு அதை அப்படியே ஃபீல் பண்ணுவோம், அப்படியே சமாதானம் வரும். அந்த சமாதானம் வந்தோடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி காரியங்களை, அந்த ஜெபத்தை நீங்கள் முடிக்கலாம், ஸ்தோத்திரத்தோட நம்ம இருக்கலாம். அப்புறம் நம்ம அதுக்கு பிறகு பார்த்தா அதனுடைய காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். இதனால தான் எனக்கு ஆண்டவர் இதை உணர்த்தி இருக்கிறார். சில நேரம் பிசாசு வந்து போராடுறத கூட அந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அப்போ ஜாக்கிரதையாய் விழித்திருக்கும் அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கண்ணை மட்டும் திறந்து வச்சிட்டு இருக்கிறது இல்லை, இருதயம் விழித்திருக்க வேண்டும். நான் நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அந்த இருதயத்தில் ஒரு விழிப்பு, ஒரு மனதில் ஒரு விஜிலண்ட்டாக இருக்கிறது, ஒரு விழிப்பா, ஒரு எச்சரிக்கையாக இருக்கிற அனுபவம், இது நமக்கு நல்ல நிறைவாக வேண்டும். சரி, அப்போ இந்த ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு பசி எடுத்திருக்கோம், ஒருத்தருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும். உடனே ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, நம்ம எகிப்தில் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரே அதுதான் எண்ணம் வந்துருச்சு. இவ்வளோ ஒரு வேலை செஞ்சோமே, இவ்வளோ அடிமைகளாக இருந்தோமே, எவ்வளோ அடி வாங்கினோம், எவ்வளோ துன்பப்பட்டோம், அதுலேருந்தெல்லாம் நம்ம ஆண்டவர் இந்த மோசே ஆரோன் மூலமாக தானே வெளியே கொண்டு வந்தார். இந்த ஜனங்கள் நினைக்கவே இல்லை. சரி, வெளியே வந்து நம்ம செங்கடலுக்கு முன்னால் மாட்டிக்கிடுவோமோ, திரும்ப நம்ம அடிமைப்பட்டு விடுவோமோ என்று நினைத்தோம். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் அற்புதம் செய்து நம்மை கடலுக்கு உள்ளே
உலர்ந்த தரையில நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரே, அந்த தண்ணீரை மதில் மாதிரி நமக்கு வைத்தாரே, எதையுமே கொஞ்ச நாள் தானே ஆச்சுது. இந்த ஜனங்கள் எதையுமே நினைக்கவே இல்லை. மட்டுமல்ல, ஒரு கசந்த தண்ணி கிடைச்சது, அது நல்ல இனிமையா மாற்றி நமக்கு தந்தாரே, அப்படியும் இவங்க நினைக்கல. அங்கேயும் திரும்பவும் முறையிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அவங்க நினைப்பெல்லாம் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்திருந்தோம். என்னாம புஸ்தகத்தில் படிக்கிறோம், அவங்களுக்கு அது கிரையும் இல்லாமல் சாப்பிட்டோம். இறைச்சி சாப்பிட்டாங்க, மச்சங்கள் சாப்பிட்டாங்களாம், வெங்காயம் சாப்பிட்டாங்க, வெள்ளைப்பூடு சாப்பிட்டாங்களாம், கொம்மட்டிக்காய்கள் சாப்பிட்டாங்களாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்களாம், விதமாக வெரைட்டியாக சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அவங்களுக்கு வருத்தம். இதை கொண்டு முறுமுறுத்த உடனே இவங்க வழக்கம் போல ஆண்டவரிடத்தில் மோசே போய் கேட்டோடனே ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அவரோட சொல்றார். அதே போல கர்த்தர் அவர்களுக்கு இந்த வனாந்தரத்தில் நடந்த ஜனங்களுக்கு அப்பம் வர்ஷிக்க பண்ணினார். அதை எடுத்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய முதலாவது அந்த 2-3 வசனங்களை வாசிப்போம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. அங்க பாருங்க, அந்த எகிப்து தேசத்துல என்ன சாப்பிட்டாங்களாம்? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தையும் திருப்தியாய் சாப்பிட்டோம். அவங்க ஒருவேளை ஒருவேளை சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் என்ன ஒரு நிம்மதியாகவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நிறைய திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க, நிம்மதியாகவே சாப்பிட்ருக்க மாட்டார்கள். ஏன்னா வர வர உபத்திரவம் அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே இருந்தது. பார்வோன் அவர்களுக்கு சரியான வைக்கோல், தாளடிகள் இதெல்லாம் ஒன்றும் கொடுக்காம அவனை அதிகமாய் செங்கல் இருக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தான். அவ்வளோ கொடுமையாய் இருக்கும்போது திருப்தியாய் சாப்பிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமா ஒரு கூலியுமே இந்த ஜனத்துக்கு கொடுத்துருக்க மாட்டான். டெய்லி நிறைய செங்கல் அறுத்திருப்பாங்க, ஆனால் ஒரு பைசா கூட ஒன்றுமே கூலி கொடுத்துருக்க மாட்டான். நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கான். ஏன் சாப்பாடு கொடுத்தான்? அவனுக்கு நல்லா வேலை செய்யணும்ல. இவங்க சாப்பிடாம பட்டினியா அப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ வேலை நடக்காது. இவங்க எல்லாம் அப்படியே பிறகு செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் இவங்க சாக விடாமல் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கான். இறைச்சியும் அப்பமும் நல்லா கொடுத்துருக்கான். அந்த பழைய வாழ்க்கையின் அனுபவத்தை இவர்கள் நினைத்து இப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, அப்பம் இல்லையே, இறைச்சி இல்லையேன்னு ஒரே ஏக்கமாய் ஏங்கி முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் எல்லாருக்கும் ஒரு பழைய வாழ்க்கை என்கிற ஒன்று இருக்கிறது. பழைய வாழ்க்கை என்று பார்க்கும்போது ரட்சிப்பின் அனுபவத்தை பெரும் முன்பதாக உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கென்று வருகிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத நிலையில் உள்ள வாழ்க்கை. இந்த இடத்துல யாராவது அப்படி இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டீர்களா? எல்லாரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றீர்களா? அதற்கு பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் இந்த பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக வாழ்ந்து பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவியாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மை நினைத்து பார்க்கும்போது, நான் இவ்வளோ பெரிய தப்புலாம் செய்யலை, நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் யாரையுமே வேதனைப்படுத்த மாட்டேன், அப்படிலாம் நிறைய நினைத்து நம்மை நீதிகரித்து கொண்டாலும் தாயின் வயிற்றில் பிறந்த அனைவரும் பாவிகளாகவே பிறந்திருக்கிறோம். இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதற்கு மேலே நீ என்ன வேண்டும்? ஆதி ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் செய்த மீறுதலின் குற்றத்தினால் உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. அதற்கு பின்பாக பிறந்த எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். எனவே நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை மன்னிப்பதற்காக எந்த ஒரு மிருகத்தின் ரத்தம் செலுத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை. எனவேதான் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாக அவரை சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்காக உண்டு பண்ணினார். இது ஏதோ ஒரு சாராருக்காக மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு தேசத்தாருக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தின் சர்வலோகத்தின் பாவ
பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதனால் பாவி என்பதை ஒப்புக்கொண்டு, இயேசுவே நான் பாவியாய் இருக்கிறேன், என் தாயின் வயிற்றில் பிறந்ததே நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன், வாழ்க்கையிலும் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்களை மன்னிக்க நீர் ஒருவர் மாத்திரம் முடியும், நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி உண்மை மெய் மனஸ்தாபத்தோடு கேட்க ஆரம்பித்தா நாம் செய்த பெரிதும் சிறிதுமான பாவங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி தருவார். அப்போ பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் போது அவர் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். யார் ஒருவர் அறிக்கை பண்ணுகிறீர்களோ, யார் அவரிடத்தில் போய் நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெயர் கிறிஸ்தவ சபையிலே செக்ரட்டரியாக இருந்த ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு நாள் சொன்னார், இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தமெல்லாம் பாறையில் காஞ்சி போயிருக்குமே, அது எப்படி என்னை மீட்கும்? விக்கிரக ஆராதனை சபை அல்ல, விக்கிரக ஆராதனை செய்யாத ஒரு சபை. அதில் முக்கியமான ஒரு நபருடைய விசுவாசம், பாவ மன்னிப்பை குறித்த விசுவாசம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அவர்களில் அநேகர் தாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். சன்மார்க்க வாழ்க்கை செய்வதனால் நான் பாவி அல்ல என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை. இயேசுவின் ரட்சிப்பு இல்லாமல் பரிசுத்த வாழ்வு அல்லது ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரவேசனமே இல்லை. அவரே வழி. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவர் மூலமாய் பிதாவை சேருகிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, யாராவது சுய நீதியை நினைத்து கொண்டு ஏதோ சிந்தித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், நான் இப்படி வாழுகிறேன் அப்படி வாழுகிறேன். கொர்நேலியு அப்படிதான் இருந்தார். ஆனால் அவருக்கே ரட்சிப்புக்காக ஒரு தூதன் இறங்கி வந்து நீ பேதுருவை அழைப்பித்து நீ கேளு அப்படின்னு சொன்னாரே. அப்போ நமக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவைதானே? கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இப்படியெல்லாம் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் வரும் நாளிலே ஏமாந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்க வேண்டியது வந்துவிடும். எனவே அன்பானவர்களை, யாராவது இதுவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் இந்த நாள் உங்களுக்கு ரட்சண்ய நாள். இது அனுக்கிரக காலம். இன்றைக்கு இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரால் இந்த பாதையிலே கடந்து வந்து மேன்மையான நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுங்கள். இவர்கள் பழைய வாழ்க்கையே நினைத்தார்கள். அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அதனால் சங்கார தூதனுக்கு விலக்கி ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தார்கள். அடுத்த செங்கடலுக்குள்ளாக கடந்து வந்து, அதை கூட கொரிந்தியர்ல ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறதை படிக்கிறோம். செங்கடலின் மூலம் கடந்து வந்தாங்க. அவ்வளவு தேவன் தம்முடைய ஜனத்தை அழகாக நடத்தி வருகிறார். இதெல்லாம் கடந்து வந்தப்புறமும் இப்போ இவர்களுக்கு எண்ணம் என்ன? அங்கே நாங்கள் சாப்பிட்டோமே, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்துருந்தோமே, அப்போ சமையல் பண்ணி எடுத்து அப்படி பாத்திரத்தோடு வச்சுட்டு எல்லாம் சுற்றி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்ருக்காங்க. அதை நினைத்து அவர்களுக்கு அங்குப்பட்ட வேதனைகளை நினைக்கவில்லை. சத்ருவினால் அவர்கள் நசுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்த சிந்தனை வரவில்லை. பட்ட அடிகளை குறித்த எண்ணம் வரவில்லை. இன்றும் கூட சில நேரம் அப்படிதான். அப்படி இருந்தனேனா, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் அப்படி நினைக்கிறீங்களா? சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் வரும்போது உங்களால் எதிர்த்து பேச முடியவில்லை, எதிர்கேள்வி கேட்க முடியலை, சில ஆக்ஷன்ஸை எடுக்க முடியலை, நீதிக்காக உலக நீதி செய்கிறவர்களிடத்தில் ஓட முடியலை. உங்களை கட்டுப்படுத்துது கிறிஸ்துவோட உள்ள ஐக்கியம். கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பெற்ற விலையேற பெற்ற ரட்சிப்பு உங்களை அதிலெல்லாம் பிரேக் போடுது. நீ ஏன் பிள்ளை, ஏன் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்க, ஓடாத அங்கே இப்படியே தடை பண்ணும்போது உங்கள் மனசில் தோணுது, நான் இப்படி வராவிட்டால், இந்த அனுபவத்தில் இல்லாவிட்டால் நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படி நினைக்கிறீங்களா? நம்ம அப்படி நினைத்தால் இந்த ஜனங்களை போல தான் இருக்கிறோம். அப்படி பழைய வாழ்க்கையை குறித்த எண்ணம், பழைய மேன்மைகளை குறித்த, பழையவைகளில் சிலது மேன்மையாக தெரியுது, தாழ்மையாக கடந்தது, ரொம்ப பாடுபட்ட அனுபவம்லாம் மறந்து போயிடுது. பாவத்தினால் வந்த பயங்கரங்கள், நடுக்கங்கள், பாவத்தினால் ஏற்பட்ட திகில்,
அந்த மனசாட்சி, குற்ற மனசாட்சி உணர்த்தி கொண்டே இருந்ததனால் வந்த அந்த ஒரு கஷ்டங்கள், அதனால் வந்த சரீர கஷ்டங்கள், இதெல்லாம் மறந்து போயிருதே நிறைய நேரத்தில். அந்த ஜனங்களை போல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இதை தர்றாரு. பழைய வாழ்க்கையை நினச்சி அங்கே ஏதோ உனக்கு சில நன்மைகள் இருந்தது உண்மைதான். எகிப்திலே இவர்களுக்கு இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே இருந்த அனுபவமும், அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட அனுபவமும் இருந்தது உண்மை. ஆனால் அவர்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், அவர்களுடைய அடிமைத்தனம், மிக முக்கியமாக தேவனுடைய அனாதி திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய ப்ராமிஸ், அது நிறைவேறுகிற அந்த காலத்தில் அந்த ஜனங்கள் வாழ்ந்தாங்களே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதையெல்லாம் மறந்து போனார்கள். இன்றைக்கும் தேவ ஜனமே, அவருடைய வாக்குத்தத்த நாட்டிற்கு நாம் போகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே செல்லும் போது சில காரியங்களில் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வருகிறது உண்மைதான். ஆனால் அதை நினைத்து பழைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு, அங்கே இப்படி இருந்ததே, இன்னைக்கு எல்லாரும் என்ன இயேசு பிள்ளைன்னு பார்க்குறாங்க, நான் கிறிஸ்தவள் பெந்தைக்கோஸ்துக்காரேன்னு பார்க்கறதுனால நான் அந்த சாட்சியை கெடுத்துடக்கூடாதே, அப்படி மட்டும் நினச்சி ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? இல்லை இல்லை, இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. அவரை குறித்த சாட்சியை காத்துக்கொள்ளணும் உண்மைதான். ஆனால் அதுக்காக மட்டும் நம்மை ஒடுக்கி கொண்டிருந்தோமானால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவோம். அன்னைக்கு நம்முடைய சுயரூபம் வெளிப்பட்டு விடும். பழைய எண்ணத்தை, வாழ்க்கை குறித்த எண்ணம்லாம் உள்ளே இருந்ததுன்னா வந்துடும். இந்த ஜனத்துக்கு அப்பப்போ வந்தது பார்த்தீங்களா, அந்த வனாந்தர வாழ்க்கையை வாசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் கர்த்தரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபை எப்போதும் தருவாராக. இந்த ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே அடுத்தது சாப்பாட்டுக்காக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எண்ணத்தை குடிப்போம்னாங்க, அடுத்தது எண்ணத்தை உண்போம் என்று வந்தாச்சு. அதனால தான் ஆண்டவர் இயேசு அவருடைய பிரசங்கத்திலே அழகாக சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க, எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள், எதை குடிப்போன்னு கவலைப்படாதுங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அந்தந்த நாளே அதை பற்றி யோசிக்குமா. ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். நாம் அதனால் அதை பற்றி கலங்க வேண்டிய தேவை இல்லை. அதனால சகோதரிகள், சரி இப்படி சொல்லியாச்சு, அதனால் நாளை தினத்துக்காக நான் எதையும் வாங்கி வைக்க வேண்டாம், என்ன செய்யணும்னு பிளான் பண்ண வேண்டாம், அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அதே நேரத்தில் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இல்லையே கொஞ்சம் இருந்தாலும் சிலருக்கு ரொம்ப கஷ்டம். இது நாளை கழிச்சுக்கு போதுமா, அடுத்த மாதத்துக்கு போதுமா, அப்போ இது இந்த மாதிரிப்பட்ட கவலை கலக்கங்கள் நமக்கு வேண்டாம் என்பதற்காக தான் இயேசு சொல்லி இருக்கிறார். நமக்கு தந்திருக்கிறதை வைத்து நல்ல ஒரு ஞானத்தோடு திட்டமிட்டு சரியாக காரியங்களை செய்வோம். ஒரு சமையல் பண்ணுறோன்னா முந்தின நாளே ஒரு யோசனை இருக்கட்டும். சிலதெல்லாம் வாராந்திர ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி செய்யணும். இல்லாட்டா காலையில் எழும்பி என்ன பண்ணுறது, இதை தேடி அதை தேடி, ஐயோ அது இல்லையே, இதை செய்யணும்னா அது இல்லையே, அந்த பொருள் இல்லையே, இப்படியே ஒன்றொன்றும் எந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் செய்து வைக்க வேண்டிய நேரம் வந்துடும். அதை முந்தின நாளே யோசிச்சிட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணிடுவோம். இப்போ காலையில் இன்னைக்கு பட்டாணி போட்டு குழம்பு வைக்கணும், இல்லை கொண்டக்கடலை போட்டு குழம்பு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? காலையில் ஏதாவது பண்ண முடியுமா? முந்தின நாளே ஊற போட்டுருணும்ல. அப்போ அந்த முந்தின நாளே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி அதில் கரிசனை வேண்டும். அது கவலை கிடையாது, அது கரிசனை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அது நல்ல விழிப்பாக இருந்து செய்கிறது. மற்றபடி ரொம்ப கவலைப்படுறது, இந்த ஜனங்கள் அப்படி தான் ரொம்ப கவலைப்பட்டு முறுமுறுத்து, கர்த்தரை முறுமுறுத்தாங்க, மோசேயை முறுமுறுத்தாங்க. இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை. இப்படி முறுமுறுத்த உடனே ஆண்டவர் இந்த ஜனத்தின் மேலே அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் என்ன பண்ணார், இந்த ஜனத்துக்கு நான் கொடுக்கிறேன், வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறேன் என்றார். யாத்திராகமம் 16:4 வானத்தின் அப்பம், அவர் மன்னாவை கொடுத்தார், அவர் மன்னாவை பொழிய ஆரம்பித்தார். இவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர். இந்த ஜனம் பசிக்குது, நாங்கள் பசிச்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு டெய்லி மன்னாவை கொடுக்க அவர் தீர்மானம் பண்ணினார், கொடுக்க ஆரம்பித்தார். இந்த மன்னாவை குறித்து சொல்லும்போது வானத்தின் அப்பம் என்று யாத்திராகமம் 16:4 படிக்கிறோம். அடுத்த தூதர்களின் அப்பம் என்று சொல்லி சங்கீதம் 78:25 படிக்கிறோம். சங்கீதம் 78:25 தூதர்களின் அப்பம் என்று படிக்கிறோம். அடுத்தது சங்கீதம் 78:24 வானத்தின் தானியம் என்று இந்த மன்னாவை குறித்து வாசிக்கிறோம். வானத்தின் தானியம், சங்கீதம் 78:24. அடுத்ததாக மோசே சொல்லும்போது சொல்றாரு, யாத்திராகமம் 16:15 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புசிக்க கொடுத்த அப்பம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புசிக்க கொடுத்த அப்பம் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இந்த ஜனத்துக்கு கொடுத்த இந்த மன்னாவை குறித்து நாம் வேத புத்தகத்தில் இப்படி சில காரியங்களை வாசிக்கிறோம்.
அடுத்ததாக இந்த மன்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது ஒரு உருட்சியான சிறிய வஸ்து. யாத்ராகமம் 16:14 சொல்லப்பட்டிருக்குது. இந்த மன்னாவை குறித்து யாத்ராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்குது, ஒவ்வொரு அதிகாரங்களில் இருக்குது. உருட்சியான சிறிய வஸ்து. அடுத்தது கொத்துமல்லி விதை அளவு. கொத்துமல்லி விதயம் மாத்திரம் அப்படின்னும் இருக்கும், கொத்துமல்லி அளவு என்றும் இருக்கிறது. யாத்ராகமம் 16:31 கொத்துமல்லி விதை அளவு. அடுத்த பனிக்கட்டி பொடியத்தனை அப்படின்னு இன்னொரு தகவல் இருக்குது. பனிக்கட்டி பொடியத்தனை யாத்ராகமம் 16:15 அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக முத்து போல, அதை பார்க்கும்போது முத்து போல இருக்குதான். எண்ணாகமம் 11:4 முத்துன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு முத்து போல, அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, சில பிசின்கள் இருக்குல்ல, இப்போ பாதாம் பிசின், இந்த மாதிரி பிசின்லாம் அது பார்க்கும்போது அப்படி ஒரு இதாக இருக்கும் இல்லையா, அது போல இருந்தது. வெண்மை நிறமாக இருந்தது என்று யாத்ராகமம் 16:31 படிக்கிறோம். யாத்ராகமம் 16:31 வெண்மை நிறம் என்று படிக்கிறோம். அடுத்ததாக இந்த மன்னாவின் ருசியை குறித்து சொல்லி இருக்கிறது. யாத்ராகமம் 16:31 அதன் ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது, அப்படி நல்ல ஒரு இனிமையான ருசி. அடுத்தது நம்ம எண்ணாகமம் 11:8 படிக்கிறோம். ஒலிவ எண்ணெயின், புது ஒலிவ எண்ணெயின் ருசியாக இருந்தது என்று நாம் எண்ணாகமம் 11:8 நாம் அப்படி படிக்கிறோம். இந்த ருசியை பற்றி இப்படி சொல்லியிருக்குது. அடுத்ததாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா, உரலில் போட்டு இடித்தோ பானைகளில் சமைத்தோ சாப்பிடுவார்கள். எண்ணாகமம் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம படிக்கிறோம். உரலில் போட்டு இடித்து அல்லது பானையில் வைத்து சமைத்தோ சாப்பிடுவார்கள். இனி இந்த மன்னா இது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, விடியற்காலத்தில் பனி பெய்யும் போது, அந்த பனி பெய்த உடனே அந்த பனிக்கு மேலே இது இருக்குமா, இந்த உருட்சியான சிறிய வஸ்து, தேனிட்ட பணியாரம் போன்ற ருசியுள்ள, புது ஒலிவ எண்ணெயின் ருசியுள்ள இந்த சிறிய வஸ்து, கொத்துமல்லி விதயம் மாத்திரம் அளவுள்ள வெண்ணிறமான இந்த வஸ்து, முத்து போல நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு வஸ்து, அதுதான் இந்த மன்னா. இது அதில் இருக்கும். அதை இந்த ஜனங்கள் போய் பொறுக்கணும். இப்போ விடியற்காலத்தில் பனி பெய்யும் போது, யாத்ராகமம் 16:14 நாம் இதை படிக்கிறோம். இந்த மன்னா இருக்கும். அப்புறம் 16:21 சொல்லப்பட்டிருக்குது, வெயில் ஏற ஏற இது ஒரு பனி உருகி போகிற மாதிரி இந்த மன்னாவும் உருகிப்போம். வெயில் ஏற ஏற இது உருகிப்போம். பார்த்தீங்களா இதனுடைய ஒரு அழகான தன்மையை? ஆண்டவர் ஒரு ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிற மாதிரி பனிக்கட்டிக்கு மேலே வச்சு இந்த வானத்தின் ஆகாரத்தை அந்த ஜனத்துக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளவு அழகாக இருக்குது. தரையில் போனாலும் அது இதாயிரும், அழகாக ஆண்டவர் வச்சு கொடுக்குறாரு. அடுத்து வெயில் ஏற ஏற இது உருகி போகுமா. இந்த மன்னாவை குறித்து நம்ம வேதாகமத்தில் படிக்கும்போது யாத்ராகம புஸ்தகத்தில் இருக்குது, எண்ணாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம், உபாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம், இனி யோசுவா, நெகேமியா, சங்கீதம் இந்த புத்தகங்களிலும், அப்புறம் புதிய ஏற்பாட்டில் யோவான், எபிரேயர், வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படி வேதாகமத்தில் பல இடங்களிலே இந்த மன்னாவை குறித்து, வானத்தின் ஆகாரமான, வானத்தின் தானியமான, தூதர்களின் அப்பமான இந்த ஜனத்துக்கு கொடுத்த இந்த ஆகாரம், இந்த ஆகாரத்தை குறித்து இவ்வளவு விளக்கமாக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுத்த இந்த புதிதான இந்த ஆகாரத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தின் ஆகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே மாதிரி கொடுத்த உடனே இந்த ஜனங்கள் விடியற்காலத்தில் போய் அதை பொறுக்கணும். விடியற்காலத்தில் பொறுக்காட்டா என்ன ஆயிரும், வெயில் ஏற ஏற உருகிப்போம், கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. இது ஒரு ஆளுக்கு 1 ஓமர் அளவு எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் நீ பொறுக்கணும். ஆனால் அந்த 7வது நாள் அன்றைக்கு ஜனங்களுக்கு ஓய்வு நாளாக கர்த்தர் 7வது நாளை கொடுத்திருந்தார், பழைய ஏற்பாட்டு தம் ஜனத்துக்கு. அப்போ அந்த நாளில் நீ போய் வேலை செய்ய போகக்கூடாது, அன்னைக்கு நீ மன்னா பொறுக்க போகக்கூடாது. 6ஆம் நாள்லே உனக்கு நான் கூடுதல் நீ பொறுக்கலாம். ஆனால் நீ மற்ற நாட்களில் 5 நாட்களிலும் கூடுதல் மன்னா பொறுக்குன்னா 1 ஓமருக்கு அதிகமாக பொறுக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அப்பவும் பாரு, இந்த ஜனங்கள் எதுலேயுமே ஆண்டவர் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு நியமம் அவர் முதலே சொல்லிட்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யணும், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும். அதை சோதிக்கிறதுக்காக தான் நிறைய காரியம் சின்ன சின்ன விஷயத்துல தான் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 1 ஓமர் பொறுக்குன்னு சொன்னால் 1 ஓமர் பொறுக்கிட்டு அடங்கி இருக்கலாம்ல, இருக்கலை.
அவங்க கூடுதல் பொறுக்கிட்டு அதுபோல் கூடுதல் பொறுக்கும் போதும் அவங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை. விடியற்காலம் மட்டும் மீதி வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, விடியற்காலம் மட்டும் திருப்பி மீதி வச்சாங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா, அங்கே பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. பாளையம் எங்கும் நாற்றம், சாப்பாடு கெட்டு போய் நார ஆரம்பித்தது. அளவுக்கு அதிகமாக வைத்து இல்லை அதை சாப்பிட்டு முடிக்காம எங்கேயுமே அவங்க கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதை அவங்க அவ்வளோ விரும்பவே இல்லை இந்த ஜனங்கள். அப்போ மன்னா இப்படிப்பட்டது, ஒரு நாளைக்கு ஒரு ஓமர். ஆனால் 6வது நாள் பொறுக்கியதை 2 மடங்கு பொறுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 2 ஓமர் எடுக்கிறாங்க. அது கர்த்தருடைய கட்டளையின்படி. ஏன்னா 7வது நாள் பொறுக்க போகக்கூடாது. அப்போ அன்னைக்கு பொறுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அது கெட்டு போகவே இல்லை. ஆனால் இதில் என்ன தெரியுமா, 7வது நாளும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்களாம், மன்னா பொறுக்க போனாங்களாம். எப்படிப்பட்ட ஜனங்கள்! நம்ம நினைக்கிறோம் நாமும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட இந்த ஜனத்தினுடைய சில காரியங்கள் நம்மிடத்திலும் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். சந்தேகம் வந்துடுது, அவர் சொல்கிறதுக்கு மேலே செய்துடுறோம், வேண்டான்னா மெதுவாக வேணும்னு ட்ரை பண்ணுறோம், போகாதன்னா மெதுவாக போய் எட்டி பார்க்கலாமான்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் எங்கு இருந்தாலும் அதை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும், பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், நியமங்களை கருத்தாய் கை கொள்ளணும். அப்போதான் அந்த வாதைகள், வியாதிகள், துன்பங்கள், தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இது எப்படி இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் வானத்தின் ஆகாரம்னு கொடுத்தாரு. இந்த ஜனங்கள் போய் கையில் எடுத்து பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்து என்ன சொன்னாங்களாம், இது என்ன, இது என்ன, அது என்ன மென்டாலிட்டியில் கேட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது என்ன அப்படி கேட்டாங்களா, இல்லை அவங்க ஆச்சரியத்தில் கேட்டார்களா, எப்படியோ இது என்னன்னு கேட்டதுனால எபிரேய மொழியிலே இது என்ன என்றால் மன்னா என்று அர்த்தம். அந்த மன்னா என்கிற பெயரே அப்படியே ஃபுல்லாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதும்போது அதையே எழுதியிருக்குது, மன்னா என்கிற வார்த்தை. அந்த ஜனங்கள் அந்த பெயரை சொன்னார்கள், அதுவே அதற்கு பெயராயிற்று, மன்னா என்கிற ஒரு பெயர். இப்படி இவர்கள் அதிகாலை தோறும் போய் பொறுக்கணும், 1 ஓமர் அளவு எடுக்கணும். அன்றைக்கு அதை உரலில் போட்டு இடித்தோ இல்லை பானையிலை சமைத்தோ சாப்பிடுவார்கள். இப்படி இவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. இப்படி போய்கொண்டே இருந்து இவர்களுக்கு அந்த 40 வருஷம் அளவு அந்த மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. என்றைக்கு அந்த வாக்குத்தத்த தேசமான கானானிலே கால் வைத்தார்களோ, அந்த எல்லையிலே கால் வைத்த போது அவர்களுக்கு மன்னா கிடைப்பது நின்று போயிற்று. ஏனென்றால் அவர்கள் அந்த தேசத்திலே, யோசுவா புஸ்தகத்திலே அதை படிக்கிறோம், யோசுவா 5:12 படிக்கிறோம், அவர்கள் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்து அந்த தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளாகிய அந்த தினத்தில் மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அதுவரைக்கும் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு கொடுத்த ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம், அதில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். என்ன வாக்கு? வானத்தின் ஆகாரத்தை உங்களுக்கு தருவேன். அவர் மாறவே இல்லை அந்த வார்த்தையில். இந்த ஜனங்கள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க, எவ்வளவு காரியங்கள் செய்தார்கள், அதற்குரிய தண்டனைகளையும் வார்த்தைகளையும் அப்பப்போ சொல்லி சொல்லி காரியங்களை செய்து கொண்டே வந்தார். சிக்ஷைகளை கொடுத்தார், தண்டனைகளை கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஆனால் உனக்கு தருவேன் என்று சொன்னார். சாப்பாடு தருவேன் டெய்லி, நீ விடியற் காலத்தில் போய் பொறுக்கி எடுத்துக்கோ, சமைச்சு சாப்பிட்டுக்கோன்னு சொன்னார். அவர் அதில் வாக்கு மாறவே இல்லை, இல்லை, இல்லை. இன்னைக்கு சில காரியத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ இல்லை, ஆனால் என் காரியம்லாம் நல்லா நடக்குதே, அப்போ நான் நல்லா தான் இருக்கிறனோ அப்படின்னு தப்பு கணக்கு யாராவது போடுறீங்களா? அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நாம மனம் மாறினாலும் அவர் மனம் மாற மாட்டார். ஆனால் அந்த ஜனத்துக்கு சில தண்டனை எல்லாம் பயங்கரமாக கொடுத்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி நினச்சிட்டு இருப்போம், வேற ஒரு பக்கத்தில் சில காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நித்தியத்திலே சில இழப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது வந்துவிடும். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கவனம் உள்ளவர்களாக, நம் நடையில் கவனம் உள்ளவர்களாக, கர்த்தர் என்னோடு கூட சொன்னதிலெல்லாம் நான் செய்கிறேனா, நான் கர்த்தரிடத்தில் சொன்னவைகளை நிறைவேற்றுகிறேனா என்பதில் எப்போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜனத்துக்கு ஒரு வாக்கு மாறவே இல்லை. அந்த எல்லை கானானுக்குள்ளே போய் அவங்க அந்த தேசத்தின் அதனுடைய விளைச்சலை சாப்பிடும் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த ஆகாரத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த அந்த வழியிலே எண்ணாகமம் 11:5 நாம் ஒரு காரியத்தை படிக்கிறோம். அதை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 11:5. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்க, அவங்க எதை நினைச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். நம்முடைய பிரயோஜனத்துக்காக இதை சற்று தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே
கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தார். அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை செய்வது போல செங்கடலை கடந்து வந்தார்கள். இவ்வளவு மகிமையான காரியங்களை பெற்று தினம் வானத்தின் மன்னாவை பெற்றுக்கொண்டிருந்த இவர்கள், வானத்தின் ஆகாரம், தூதர்களுக்கான ஆகாரத்தை இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு மேன்மையான காரியத்தை பெற்று வந்தவர்களுக்கு கிரயமில்லாமல் சாப்பிட்ட, இதென்ன கிரயம் கொடுத்தா சாப்பிட்றாங்க, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு அங்கே வெரைட்டியாக சாப்பிட்ருக்காங்க. இங்கே கொஞ்சம் வாசிச்சதை கேட்டீங்க இல்லையா? முதல்ல வாசித்தோம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தோம், அப்பங்களை திருப்தியாய் சாப்பிட்டோம். அடுத்தது கிரயம் இல்லாமல் என்னெல்லாம் சாப்பிட்டாங்களாம்? மச்சங்களை சாப்பிட்டாங்களாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்களாம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டார்கள். அடுத்தது வெண்காயங்களை சாப்பிட்டார்கள், வெள்ளை பூண்டு சாப்பிட்டாங்களாம். இவங்களுக்கு இப்படி நிறைய கீரைகள் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இவர்களுக்கு ஒரே கஷ்டம், என்றைக்கு இந்த மன்னா தானா? தினம் விடிய காலை எழும்பி இதை பொறுக்கிட்டு வந்து அரைக்கணும், இல்லை சமைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், அப்படி சாப்பிடணும். இதுதான் வாழ்க்கையா? இதற்கிடையில் இவர்களுக்கு இறைச்சி சாப்பிட ஆசை வந்தோடனே அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? காடைகளை அள்ளி போட்டு கொடுத்தார். அதையும் நல்லா சாப்பிட்டாங்க. அதனாலேயும் வாதை வந்தது. இப்படியெல்லாம் இவங்க பெற்றுக்கொண்டோம் மனதிலே ஒரு வெறுப்பு. இன்னைக்கு கூட இந்த மன்னாவை பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை தான், என் கட்டளையை நீ கீழ்ப்படுகிறியா, என் நியமத்தை நீ கீழ்ப்படுகிறியா, கை கொள்ளுகிறாயா என்று சோதிப்பதற்காக தான் இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்றைக்கும் இந்த ஒரே மன்னா தான். உண்மைதானே? உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்யும்போது என்ன சொல்வீங்க? நீ ஆண்டவருக்கு பிரியமான உடை உடுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாக பேசணும், நீ இப்படி பேசக்கூடாது, இது ஏசப்பாக்கு பிரியம் கிடையாது. பைபிளில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு பாரு. நம்ம கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபப்படுறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணணும், கொஞ்சம் டிலே பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இப்படி சொல்லி கொடுத்தா என்ன சொல்கிறாங்க? எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை தூக்கிட்டு வந்துடுங்க. எப்படி? எதுக்கு எடுத்தாலும் வசனத்தையே உபதேசம் பண்ணுங்க. சும்மா ஆவுன்னா பைபிளை தூக்கிட்டு வந்துடுவீங்க. நல்ல வசனம் படிச்சிருக்கிறதுனால வசனத்தை சொல்லிடுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் எதானே சொல்கிறீங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஆமாம், நீ படுக்கும் போதும் இருக்கும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரமும் ஆண்டவராக தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? வேற ஒன்றுமே கிடைக்கலையா உங்களுக்கு சொல்கிறாங்களா பிள்ளைங்க? ஒரு காலத்தில் அது அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு சந்ததி. யார்? கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னு வைங்க. அடுத்த சந்ததி என்னன்னா மனசில் இது பண்ணும், சும்மா நொணன்ட்டு இருக்காங்களே. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவங்களாம் எப்படி? சும்மா இந்த அம்மா இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க, நமக்கு தான் எப்பவும் அது கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. இப்போ உள்ளவங்க என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? நீங்கள் படிக்கலைல்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்கிறதுக்கு. என்ன திருக்குறளையும் வேற எதையுமா சொல்ல முடியும்? ஆண்டவரும் அப்படி தரல நமக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் கேட்டாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்துக்கு? அற்பமான உணவு என்று சொன்னாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த 2 வார்த்தையும் அவங்க உச்சரித்த வார்த்தைகள். கர்த்தர் அவங்களுக்கு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஒரு வாஞ்சையாக வானத்தின் ஆகாரத்தை கொடுக்கிறார். வானத்திலிருந்து பொழிய பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜனம் மண்ணில் கை போட வேண்டாம், அவ்வளோ அழகாக எடுத்து கொண்டு போய் சமைத்து சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஜனத்துக்கு என்ன? நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தோம், திருப்தியாய் சாப்பிட்டோம், வகையாய் சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு பைபிள் மட்டும்தானா? இந்த பரிசுத்த வேதாகம வசனம் மட்டும்தானா? எதுக்கெடுத்தாலும் இந்த வசனத்தை சொல்றீங்களே அப்படின்னு பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நீங்கள் அனுதினமும் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலமாக, வேத பாகத்திலிருந்து கர்த்தர் உங்களோட பேசும்போது, ஒரு வார்த்தையை தரும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? உங்களுக்கு உரியதாக எடுத்துக்கொள்ளுகிறீர்களா? இது எனக்கு ஆண்டவர் தர்றார், இல்லைன்னா வேற யாரையாவது யோசனை வருதா? இது அவங்களுக்குள்ள வசனம், இது இன்னைக்கு அவருக்கு கிடைச்சா அவருக்கு கொஞ்சம் கண்ணு திறக்கும், இது எனக்கு கிடைக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் தினம் வாசிக்கிற பகுதியில் ஒரே விஷயத்தை ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பல வருஷம் அதே வசனங்களை வாசிச்சிருப்போம், இந்த உணர்வு வந்திருக்காது. ஆனால் இந்த வருஷ வேத வாசிப்பில் ஒரு குறிப்பிட்ட விஷயம், நீங்கள் சீர்திருந்த வேண்டிய
இல்லை கை கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அடிக்கடி ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அடிக்கடி அதை பார்த்த உடனே இந்த வசனம் உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன டெய்லி இது தானே வருது, அப்படி எதையாவது நினச்சிருக்கீங்களா? அப்போ கர்த்தர் உங்களிடத்தில் அதை எதிர்பார்த்து தருகிறார். அதை குறித்து வெறுப்பாய் எண்ணாதீர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை வெறுப்பாய் எண்ணினார்கள். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்னத்திற்கு என்று சொன்னார்கள். எவ்வளோ ஒரு மன தைரியம்! இன்னைக்கு நமக்கும் அந்த மன தைரியம் சில நேரம் இருக்குது. அப்படி ஒரு உரமுள்ள இருதயம், ஒரு கட்டிப்பட்ட ஒரு கடினமான இருதயம் சில நேரத்தில் நம்மிடத்துல இருக்கிறது. என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையே தரீங்க, வேற பேசுறதுக்கு எனக்கிட்ட வார்த்தையே இல்லையா? எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது ஆண்டவரே, அதை பற்றி எனக்கு ஒரு வார்த்தை தாரும் ஆண்டவரே, அப்படி கேட்டிருக்கீங்களா? இணக்கமாகவோ கோபமாகவோ எரிச்சலாகவோ எப்படி கேட்டிருக்கீங்க ஆண்டவர் இடத்துல? நமக்கு மட்டும் நம்ம பிள்ளைகள் இப்படி சொல்லும்போது எவ்வளோ வருத்தம் வருது, கோபம் வருது. இப்போல்லாம் நினச்ச மாதிரி கோபம் வந்தோன்னே அடிக்க முடியல. நம்ம தான் மனசில் வருத்தப்பட்டுக்கணும், நம்ம தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். இவ்வளோ வேதனைப்படுறோம். அப்போது அனுதினமும் எத்தனை நேரத்தில் கர்த்தர் நம்மை குறித்து வருத்தப்பட்டிருக்கிறார், எத்தனை தடவை அவங்கள பற்றி ஆண்டவர் வேதனைப்படுறாரு. அப்போல்லாம் சில நேரம் நினைப்பார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நடக்க பழகினது நான் தானே, இப்போ கூட நான் பாதி வழியில் விட முடியுமா? அந்த எகிப்திலேருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தது நான் அல்லவா? கானானுக்கு கொண்டு போவேன் தானே கூட்டிகிட்டு வந்தேன், உன்னை எப்படி நான் பாதியில் விடுவேன்? பரலோக வாழ்வை பார்த்து தானே நீயும் ஆசையாக வந்த. இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு என்னோடு கூட உடன்படிக்கையான ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய பரிசுத்தாவியை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நீ நடந்து வருகிற பாதையிலே வசனத்தினால் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி உன்னை கைவிடுவேன், எப்படி நான் உன்னை இதை போல் நான் உன்னை எப்படி மாற்ற முடியும்? உன்னை விட மாட்டேன். சிலர் அப்படி தான் ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். சிலர் விட்டுருங்க ஆண்டவரே, இந்த உபதேசம்லாம் எனக்கு முடியாது. ஆண்டவர் இயேசு பேசும்போது இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பான்னு கொஞ்சம் பேர் போயிட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் இயேசு தம் சீஷர்கள்ட்ட கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அவங்க சொன்னாங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? சில நேரம் நாமளும் அப்படித்தான் இருக்கோம் இல்லையா? சில நேரங்களில் பாதைகள் கடினமாக இருக்கிறது, கைக்கொள்ள அவர் சொல்லும் வார்த்தைகள் நமக்கு விருப்ப குறைவாக இருக்கிறது. சிலவற்றை வெறுக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் மனசில் நான் யார்கிட்ட போவேன் ஆண்டவரை, என்ன நீங்கள் அழகாக கைப்பிடிச்சு அந்த நெருக்கத்துலேருந்து தூக்கி கொண்டு வந்துட்டீங்க, இனி உங்களை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரை? இப்படியே சொல்லி சொல்லி கை கொள்ளாமல் காலத்தை தாமதப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்காம பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்கள் அற்புதங்கள் செய்தாலும் பிசாசுகளை துரத்தினாலும் என்னதான் செஞ்சுட்டு கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் எல்லாம் செய்தோன்னு சொன்னாலும் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லிவிடுவார். இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? இன்னைக்கு எந்த வசனத்தை கீழ்ப்படுகிறத தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வெறுப்பா இருக்குதுன்னு சொல்றீங்களா? செய்தி நேரத்தில் வார்த்தைகள் கடந்து வரும்போது, சில காரியங்களை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உணர்வை கொடுக்கும் போது, இல்லை தேவ வார்த்தை உங்களோடு வந்து மோதும் போது அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, இல்லை பிடித்து தள்ளி விடுகிறீர்களா? என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? அந்த மன்னா அந்த ஜனங்களுக்கு வெறுப்பா இருந்ததா, அற்பமா எண்ணினார்களாம். சிலர் அந்த மாதிரி தான், என்னைக்கும் இந்த வசனம் தான் வருது, இனி சாயங்காலம் வேற ஏதாவது வாசிக்கலாம், அப்படி இருக்கீங்களா? அற்பமா எண்ணுகிறீர்களா? உங்க பிள்ளை உங்க வார்த்தையை, நீங்க சொல்ற வார்த்தையை அற்பமா எண்ணினதென்றால் உங்க உள்ள எவ்வளவு வேதனைப்படுது. ஒருவேளை எதிர்த்து பேச மாட்டாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப ஞானமா இருக்காங்க இந்த காலத்துல. சரிம்மா சரிம்மா, செய்கிறம்மா ஒன்றும் இல்லை, 2 இட்லி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுவீங்க. இந்த சாப்பிட்றேம்மா. நீங்களும் 2 தடவை அங்கங்கே பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளும் மறந்து போயிடுவோம். வேன் வந்துடும், பிள்ளை ஸ்கூல் போயிடும். இட்லி எங்கே இருக்கும்? டேபிளில் இருக்கும். பிள்ளைக்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, உங்கள் உள்ள எவ்வளோ வருத்தப்படும். அது எதுக்காக கொடுத்தீங்க? சாப்பிட்றதுக்காக கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு என்ன இருக்குது? அந்த உணவை பற்றி ஒரு அற்பமான எண்ணம். சிலருக்கு வெறுப்பாக இருக்குது, என்னைக்கும் இதுதானா, அதனால் என்னைக்கும் அப்படி வச்சு கொடுக்காதீங்க. ஆனால் அவங்க மனசு பிடிக்காத ஒன்று வாரத்தில் ஒரு நாள் வச்சாலும் என்ன ஆகுது?
என்னைக்கு இதுதானான்னு கேட்பாங்க. இந்த வாரம் இன்னைக்கு தானடா வச்சுருக்கேன், இல்லை போன வாரமும் இதானே வச்சிங்க, போன புதன்கிழமை இதானே கொடுத்தீங்க. பாருங்க, அப்படி சொல்லும்போது நம்ம உள்ள எவ்வளோ வேதனைப்படுது. அப்போ கர்த்தரிடத்துல சில நேரம் இப்படி தான் பேசுகிறோம். அன்னைக்கும் இப்படி தான் ஆண்டவரே சொன்னீர், இன்னைக்கு இதே தான் சொல்கிறீங்க. என்னைக்கு நான் தான் தாழ்ந்து போகணுமா? என்னைக்கு நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? என்னைக்கும் அவங்க பாட்டுக்கு கோபத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் தான் போய் ப்ளீஸ் பண்ணி இறக்கி கூட்டிகிட்டு வரணுமா? என்னைக்கு நான் தான் செய்யணுமா? ஆண்டவரே, அற்பமா என்றீங்களா, வெறுப்பா என்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நம் மத்தியிலே ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். எந்த உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவை கனம் பண்ணுகிறதோ, அது வாசிக்கும் போதானாலும், கேட்கும் போதானாலும், அதை தியானிக்கும் போதானாலும், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிற அந்த ஆத்துமாவே 100 மடங்கு பலன் தரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுக்கு தான் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா, ஜெப நிலைமைக்கு கடந்து வருவோமா? ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவர் நமக்கு தரும் இந்த வானத்தின் ஆகாரமாகிய இந்த ஆத்துமீக மன்னாவை, ஆமேன், அவருடைய வசனம் வசனம் வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசுவே மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை பிழைப்போட்டுகிற ஆகாரம், பிழைப்போட்டுகிற ஆகாரம். ஆறுதல் தேவை என்ற உடனே மட்டும் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை புரட்டிடுறது, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இருக்குன்னா சங்கீதத்தை படிச்சிடுறது, இல்லை எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே என்றால் சுவிசேஷ புத்தகங்களை படிக்கிறது. இப்படி மட்டும் இல்லை, ஆரம்பம் முதலே படிக்கணும். அவர் தந்த மன்னா வாழ்க்கை முழுவதும் ருசித்து ருசித்து ரசித்து ஆமென் உட்கொள்ள வேண்டிய அருமையான தேனிட்ட பணிகாரம் போன்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த மன்னாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? டெய்லி காலையில் வாசிக்கிறீங்களா? அதிகாலையில் எழும்பி அதை பொறுக்காவிட்டால் அது உருகி போகும். வெயில் ஏற 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 உருகி போகும். வெயில் ஏறினப்புறம் வேற வாசிங்க, வேற அதை வச்சு மன்னவை வச்சு ரெடி பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அதிகாலையில் கொஞ்சம் வசனங்களை வாசிச்சிருவோம். அந்த மன்னா நம்மை கொழுப்பாக்குகிறது, செழிமையாக்குகிறது, பலன் தருகிறது, பிழைப்போட்டுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்துல மட்டுமே உள்ளது ராஜா. ஜீவன் தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட மட்டும்தான் உண்டு ஆண்டவரே. நாங்கள் வேறு எங்க போக முடியும்? ஹல்லேலூயா. ஜீவனுக்காக மட்டுமல்ல, அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதையும் அந்த கட்டளைகளை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்துங்க. நியமங்களை கை கொண்டு சந்தோஷப்படுத்துங்க. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. சில நேரம் நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டமான வார்த்தையெல்லாம் ஆண்டவர் தாராருன்னு நினைக்கிறீங்கல்ல, அது நிறைய பேருக்கு அப்படித்தான். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தான் அழைத்து அவருக்காக ஸ்பெஷல் பிரித்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் அப்படி வார்த்தையெல்லாம் தர்றாரு. அந்த மன்னா உங்களுக்கு தான் கிடைக்குது. அந்த எகிப்தியருக்கு நடுக்கடல்ல அவங்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய சுதந்திரத்துக்கு தானே மன்னாவை வெளியே கொண்டு வந்து மன்னாவை கொடுக்கிறார். அப்படிதான் நமக்கு தர்றார். நித்திய கானானில் கால் எடுத்து வைக்கும் வரைக்கும் அந்த மன்னா நமக்கு நித்திய ஆகாரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அனுதின ஆகாரமாயிருப்பதாக, அனுதின வழிகாட்டியாயிருப்பதாக. மன்னாவை புசித்து பலனடைவோம், மன்னாவை ருசித்து பலனடைவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோட பேசுவோம். ஆவியானவர் இடைப்படுகிற நேரம், அந்த மன்னாவை குறித்த உங்களுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய செயல்பாடுகளை, ஆவியானவர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை ஆமென் உங்களை நிறைவேற்றும்படிக்கு ரி பாபா தனமோரியான் தலனம அலபரதனம ஷமம ரிபிரி பிகமோரியான் தலனம லுமரதனமோரியான் தலரபரபதரபோ ஷரபோரியாலபரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நீ தருகிற மன்னாவை அனுதினமும் ருசிக்க புசிக்க பலன் தாருமப்பா, ஞானம் தாருமப்பா, அந்த வாஞ்சையினால் நிரப்புமப்பா. அப்பா, ஆகாரத்தை காட்டிலும், எனக்குண்டான ஆகாரத்தை காட்டிலும் மிக வாஞ்சையோட வசனத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, வசனத்தை வாசிப்பேன் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உலகத்திலே வேறு காரியங்களில் உள்ள மனமகிழ்ச்சியை காட்டிலும் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்பா, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அப்பா.
உம்முடைய வேதமே எனக்கு நித்திய விருந்து அப்பா. ஆமேன் 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 ஆமேன். நிமலரந்தலரபோ திரிபிக்க பலபரபோ திரிபிஷ பலபரபோ திரிபிக்க பலபரபா. நான் நேரம் எடுத்து வேதம் வாசிப்பேன் ஆண்டவரே, நேரம் எடுத்து வேதம் வாசிப்பேன் அப்பா. அந்த வேதத்தின் வார்த்தைகளை என்னோட நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தர்ற உணர்வுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் அப்பா. எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்க. என் மாம்சம் எனக்கு சில நேரம் அந்த ஒத்து போகலப்பா, என் சிந்தனை எனக்கு ஒத்து போகல. சில நேரம் வெறுப்பா இருக்குது ஆண்டவரே, வெறுப்பா இருக்குது. உம்முடைய கட்டளைகள் எனக்கு பாரமா தெரியுது ஆண்டவரே, என்ன மன்னியோப்பா, கிருபை தாரும். நான் அற்பமா இனி எண்ண மாட்டேன் ஆண்டவரே. பிரசங்கத்தில் வார்த்தைகள் வரும்போது நான் அற்பமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. பாடல் மூலமா பேசுறீங்க, ஆராதனையில பேசுறீங்க, சிலருடைய சாட்சியை கேட்டோன்னா எனக்கு கோபம் வருது. ஏன் அவங்களுக்கு மட்டும்தான், நான் எனக்கு இல்லையான்னு நினைக்கிறேன். என்ன மன்னி ஆண்டவரே, உங்க வார்த்தை எனக்கு உண்டு அப்பா, உண்டு ஆண்டவரே. நீங்க எதுலெல்லாம் என்னோட இடைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் என்ன முழுமையாக அர்ப்பணிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அதற்காக ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய வேதம் காட்டுகிற வெளிச்சத்திலே நான் நடப்பேன் ஆண்டவரே. அதை எனக்கு தீபமாய் நான் எப்பவும் வைத்துக்கொள்ளுவேன் அப்பா. அந்த மன்னாவை நான் பலன் புசித்து பலன் அடைவேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆவியின் பலன் என்னில் இன்னும் பெருக வேண்டும், பெருக வேண்டும், பெருக வேண்டும். வசனத்தினால் உண்டாகிற தைரியம் வேண்டும் அப்பா. விசுவாசம் என்னில் பெருக வேண்டும். அந்த கிரியையெல்லாம் என்னில் செய்யும் அப்பா. எனக்காக நீ தந்த இந்த மன்னாவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வேத வசனங்களாகிய இந்த ஆத்துமீக மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். எனக்காக இறங்கி வந்த தேவகுமாரனாக இயேசுவே, வானத்தின் அப்பமா எனக்கு தரப்பட்டீரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவே, நமக்காய் இறங்கி வந்த வானத்தின் மன்னா, வார்த்தையானவர், வார்த்தையாயிருந்தவர், மாம்சமாய் இறங்கி வந்து மன்னாவாய் நமக்கு, ஆமேன் 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 ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து அந்த வசனங்களை எல்லாம் உட்கொள்ளும் போது அந்த பலன் நமக்கு உண்டு. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி இருக்கிறது. மறைவான மன்னாவை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். ஆமேன் ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம் ஜனத்துக்கு நீர் தெரிந்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரவேல் புத்திரராகிய உம் ஜனத்துக்கு அப்பா, வனாந்தர வாழ்க்கையிலே நீர் மன்னாவினால் அவர்களை போஷித்து, மன்னாவினால் அவர்களை ஆதரித்து நடத்தினீரே. தூதர்களின் அப்பமான மன்னாவை கொடுத்தீர். வானத்தின் மன்னாவை, வானத்தின் ஆகாரத்தை, வானத்தின் தானியத்தை உம் ஜனத்துக்கு நீர் எவ்வளவு ஆவலோடு, எவ்வளவு ஒரு உரிமையோடு கொடுத்தீரப்பா. ஆனால் அந்த ஜனம் இந்த மன்னாவை குறித்த திருப்தியற்ற வார்த்தைகளையும் வெறுப்பான வார்த்தைகளையும் பேசினார்களே அப்பா. நாங்கள் அதை எங்கள் பிரயோஜனத்துக்காக தியானித்து இருக்கிறோம். ஒரு நாள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆத்துமீக மன்னாவாகிய உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் வெறுப்பாக நினைக்கக்கூடாது. அவை எங்களை உணர்த்தும் போது, எங்களுக்கு பாதை காட்டும் போது, எங்களை சீர்படுத்தும்படி திருத்தும் போது, எங்களை சிட்சிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் அதில் சரி பண்ணிக்கொள்ள, நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள, வளர வேண்டியவைகளில் வளர, உமக்கென்று கனி கொடுத்து உம்மை பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருமப்பா. இந்த நாளில் உம்முடைய வசனத்துக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யுமப்பா. தேவனே, அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே. அவங்களுடைய தேவனுடைய புத்திரராய் இந்த பிள்ளைகளுக்கு நீருடைய வார்த்தைகளை இன்னும் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராய் மாற்றுவீராக. நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய், நித்தியத்திலே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான சுதந்திரங்களுக்கு பாக்கியவான்களாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தின் ஆகாரமாகிய மன்னாவினால், ஆத்மீக போஜனத்தினால், வேத வசனத்தினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.